வேல்மாறல் 47வது நாள் பாராயணம் பண்ணி முடிச்சிட்டோம். நாளைக்கு 48வது நாள். ஸோ இன்னைக்கு பூஜை பண்ணி முடிச்சிருக்கோம். வேல்மாறல் பாராயணம் 47 நாள். இன்னைக்கு 47 நாள் பாராயணம் பண்ணி முடிச்சிட்டோம். நாளைக்கு 48வது நாள். 48 நாள் படிக்கணும்னு நம்ம முடிவெடுத்தோம். ஸோ மாலையுமே போட்டு அதை முடிச்சுட்டு திருத்தணி போகணுன்றது தான் நம்மளோட பிளான். திருச்சியிலேருந்து திருத்தணிக்கு இமீடியட்டாக போக முடியாதுன்றதால நாளைக்கு என் நண்பர் வராரு. உங்களுக்கு ஏற்கனவே பல வீடியோஸில் வந்திருப்பாரு. மேலே அந்த காசி வீடியோஸில் அவர் தான் எடுத்தார். அவரும் நானுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரங்கநாதர் கோயில், உத்தமர் கோயில், திருவானைக்காவல் இந்த மாதிரி கோயிலுக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு அதுதான் பிளான். 48வது நாள். ஆக்சுவலாக எப்படி முடியும் என்ன ஏதுன்னு நான் ரொம்ப பயந்து நின்றேன். பட் ஆனால் அது நல்லபடியாக வந்துச்சு. இதை பற்றி நான் ஒரு தனியார் வீடியோ போடுறேன். படிக்கிறதுக்கு சுலபமாக இந்த பாராயணத்தை எப்படி பண்ணணுன்றதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். எதுக்காக இதை ஆரம்பித்தேன், என்ன வேண்டுதல், எனக்கு ஏதாவது நடந்ததா, எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்ததா, எனக்கு ஏதாவது நிகழ்ந்ததா, ஏன்னா பல பேரை பார்க்கும்போது பல விஷயங்கள் அவங்களுக்குலாம் நடக்குது. எனக்கு ஏதாவது நடந்ததா என்ன ஏதுங்கிறத பற்றி உங்களுக்கு விலாவரியாக இந்த 48 நாள், அதாவது நாளைக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு திங்கக்கிழமை வர வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் என்ன வரைக்குமே படிக்கணும் நினச்சிட்டு இருக்கிறவங்க படிக்கலாம். அது ரொம்ப சுலபம் தான். அது எப்படி படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் மேபி அடுத்த வாரம் வர வீடியோவில் எதாவது சொல்கிறேன். உண்மையிலேயே ஒரு மன நிம்மதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் மாலை போட்டு தான் படித்தேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்றது. நல்லபடியாக 47 நாள் முடிஞ்சிருக்கு. 48வது நாளைக்கும் நல்லபடியாக முடிச்சுட்டு வேல்மாறல் முடிச்சிருந்தேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செவ்வாய்க்கிழமை வேல்மாறல் படிக்கணும். நார்மலாக கந்தசஷ்டி கவசம் டெய்லி படிப்பேன் நான். இதை செவ்வாய்க்கிழமை படிக்கணும். இதை படிக்கிறத விட போகிறது இல்லை இதோட. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது திரும்பி நம்பலாம். அதனால் நம்மளுக்கு ஒரு இதுக்காக தான், பெரிய வேண்டுதல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்காக வேணால் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி ஒரு 48 நாள் ட்ரை பண்ணலாம். நாளைக்கு 48வது நாள் பாராயணம் முடிச்சுட்டு உங்களுக்கு விலாவரியாக என்னோட வேண்டுதல் இல்லை, நான் என்ன நினச்சேன், எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு ஒரு விலாகாகவே போட போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம போகிற ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், உத்தமர் கோவில் எல்லாமே ஒரு விலாகாகவே போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.